அதான் அந்த பதில் நான் வந்து ஜெயிச்சிருப்பேன்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்னென்னா ஒருவேளை அந்த 96 காலகட்டத்தில் ரஜினி அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருந்தது. காரணம் ஜெயலலிதாவுடைய ஒரு கொடுங்கோல் ஆட்சி. ஜெயலலிதாவை ஆட்சியிலேருந்து இறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களிடம் இருந்தது. அது ரஜினியால் முடியுங்கிற எண்ணம் ரசிகர்களிடம் இருந்தது. ஸோ அந்த கட்டத்தில் ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தால் அவர் சொன்ன மாதிரி அவர் வெற்றி பெற்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு முன்பு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், 234 தொகுதியிலையும் தனித்து நின்று அப்படி ஜெயிச்சு காட்டுறேன்லாம் சொடக்க விட்டார்ல. இந்த பக்கம் அர்ஜுனமூர்த்திங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்காரரையும் இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளரான தமிழறிவு மணியனையும் வச்சுக்கிட்டு ஒரு கட்சி தொடங்குகிற முயற்சியில் இறங்கினார். அன்றைக்கு இவர் கட்சி தொடங்கி இருந்தால் கண்டிப்பாக டெபாசிட் கூட கிடச்சிருக்காது. அதுதான் உண்மை. என்ன காரணம்னா 96 அவர் கட்சி தொடங்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கும் போது அவர் வந்து ஒரு தன்னை வலதுசாரியாக அடையாளப்படுத்திக்கல. அன்னைக்கு வெறும் நடிகர் தான் அவர். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் தன்னை வலதுசாரி ஆதரவாளராக காட்டிக்கிட்டது, பாஜகவோடு நெருக்கம், பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செய்த எதையும் கண்டிக்கலை, பாஜக செய்த எல்லாவற்றுக்கும் பாராட்டினது, மோடியை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வந்து இவர் டெவலப் பண்ணது, இது எல்லாமே ரஜினிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு தீராத வெறுப்பை ஏற்படுத்திச்சு.